அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்கத்தின் கட்டிட திறப்பு விழா. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினரும் திமுக மகளிர் அணி செயலாளருமான கனிமொழி. ஒருவேளை கனிமொழி நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்ற எண்ணத்தில் இந்த விழாவுக்கு அழைத்தார்களோ அல்லது தான் நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவள் என்ற முறையில் கனிமொழி இந்த விழாவில் கலந்து கொண்டாரா என தெரியவில்லை. கலந்து கொள்ளட்டும், தவறில்லை. அது நாடார் சமுதாயத்தின் பிரச்சனை. ஆனால் விழாவில் கலந்து கொண்ட கனிமொழி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், கலைஞர் கருணாநிதி வாழ்ந்த இந்த மண்ணில் சாதி மத காழ்ப்புகள் இருக்கக்கூடாது. நாம் எல்லோரும் மனிதர்கள், சமமானவர்கள். நாம் எல்லோரும் உழைப்பை நம்பக்கூடியவர்கள். அதனால் பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போட வேண்டாம் என பேசியிருப்பதுதான் நாடார் சமூகத்தினரிடையே சலசலப்பை உண்டு பண்ணி இருக்கிறது. தயவு செய்து இன்னொரு பத்திரிகையில இத்தனை ஜாதி பெயர்களோடு அடிக்காதீங்க. நம்ம எல்லாம் மனிதர்கள், நாம் அத்தனையும் தாண்டி உழைப்பாளிகள், அதை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். கடந்த நூற்றாண்டுகளில் உழைப்பை மட்டுமே மூலதனமாக கொண்டு உயர்ந்த இனத்தில் நாடார் சமுதாயத்திற்கு பெரும் பங்கு உண்டு. பல்வேறு ஆதிக்கத்தை அடியோடு எதிர்த்து போரிட்டு வென்ற சமூகம் அது. கனிமொழி கலந்து கொண்டது ஒரு சமுதாய சங்கத்தின் கட்டிட திறப்பு விழா. அதன் அழைப்புதலில் அந்த சமூகத்தினரின் பெயரை பதிவிட்டுத்தான் அச்சிட்டுவார்கள். இதில் என்ன தவறு? தமிழராக ஒன்றிணைவோம் என்றால் தமிழ் பேசுவோர் எல்லாம் தமிழரா? அல்லது தமிழகத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் தமிழரா? அல்லது இங்கே வாழ்பவர்கள் எல்லோரும் தமிழரா? நாடார்கள் இந்த தமிழ் மண்ணின் பூர்வ குடிகளில் ஒருவர். ஆந்திராவில் இருந்தோ, கர்நாடகாவில் இருந்தோ, கேரளாவில் இருந்தோ வந்தவர்கள் அல்ல. கடைசியாக ஒன்று, ஆடு ஆட்டோடு மேயும், மாடு மாட்டோடு மேயும், அதுபோல் பன்றி பன்றி கூடத்தான் மேயும். இதனை புரிந்து கொள்ளாமல் நாடார் அமைப்புகள் எப்படி இயங்குகின்றன என்பதுதான் நமக்கு புரியவில்லை. இதே கனிமொழி கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாடார் சங்க நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கேட்டு புகைப்படம் எடுத்து தனது சமூக வலைத்தள பக்கத்தில் பகிர்ந்து பெருமைப்பட்டு கொண்டது தனி கதை. நன்றி.